இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இத்ரி படத்துடைய ட்ரெய்லர் தான் வெளியாக இருக்குது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3, 2, 1. மிஸ்டர் கிரிமினல்ஸ், இருந்தால் பூமியில் 10 ஃபீட் செல்லில் இருக்கணும், இல்லைனா பூமி கடையில் 6 ஃபீட் ஹோலில் இருக்கணும். பிஹேவியரல் கரெக்ஷன் ஆகாது எந்த கிரிமினலும் சொசைட்டியில் ஃப்ரீயாக சுற்றக்கூடாது. அந்த ஃபீல் வரதுக்கு பர்சனல் அஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை சார். போலீஸார் பாப்பாக்கு 9 மாதம் சார். என்ன சார் செய்வாங்க அவளை? ஹைட் ஒரு 5'9", 5'10" இருப்பான். அங்கங்க நிறைச்ச தாடி, மாநிறம் தான் சார். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வீரன் களத்துல காலடி எடுத்து வைக்கிறான். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எத்தனை விதமான கஷ்டங்களை படுவானோ அது அவனுக்கு மட்டுமே தெரியும். உன்னை பார்த்தா எல்லாரும் இப்படிதான் ஓடி போவாங்களா? படிச்சிருக்கு. உன்னை அர்ஜுன் கூப்பிடணுமா இல்ல சர்க்கார் கூப்பிடணுமா? ஜனங்க மத்தியில் இருந்த அர்ஜுன், மிருகங்க மத்தியில் இருந்தா மனுஷன் கிராஸ் பண்ண முடியாத ஒரு லைன் இருக்கும். Tonight அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ண போறோம். எத்தனை சோதனைகளை தாங்கிக்கிட்டு நெருப்புல குளிச்சு எழுந்து வர முடியும்னு ஒருத்தர் இருந்தா அவனை தவிர தர்மத்தை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வேற யாரும். Police will come. You can't kill us. என் பாப்பா எனக்கு வேணும் சார். அம்மா வளர்ப்புல வளரலன்னா நீங்க. You can't survive here. என்னோட கெரியர் பிகினிங்லேருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். செம்ம சர்றன்னு போதுங்க. அர்ஜுன் சர்க்கார். செம்மங்க. செம்மையாக இருக்கும் போலன்னு நினைக்கிறேன். படம் தரமான ட்ரெய்லரு. ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பயங்கரமாக இருக்குது. ரத்தம் தெரிகிற சம்பவம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு போர்ஷன் ஒன்று காட்டினாங்க பாருங்களேன். ஐயோ, அப்படியே செல்ல மாதிரி இருந்தாருங்க. ஒரு எப்படி அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்து ஒரு செல்ல நிற்கிற மாதிரியே இருந்தது. அந்தளவுக்கு ரெட்டிஷாக பயங்கரமாக இருந்தது. செம்மையாக இருக்காருங்க. லுக் வைஸ் செம்ம, டைலாக் வைஸ் செம்ம. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டீசர் வரும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மறந்துட்டேன். இதுலேயே ஒரு கதை சொல்லிட்டாங்க. குழந்தைய தேடி தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதில் சம்பவங்கள் நிறைய பண்ணியிருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. பிஜிஎம் வந்து கிழியுதுங்க. சரியான பிஜிஎம்ங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து மாஸாக கிளாஸாக போகுதுன்னா, இந்த பக்கம் பிஜிஎத்தில் வந்து ஃபயராக போகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேனே, ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. நல்லாயிருக்கு
படம் வைஸ் செம்மையாக இருக்கும், நல்லா தெரியுது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செம்ம ட்ரெய்லரு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாமே உள்ளே இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. மாஸு, டைலாக்கு, ஆக்ஷனுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே வச்சு ஒரு கமர்ஷியலான படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பார்ட் 1 பார்ட் 2வோட பார்ட் 3 வந்து வெடிக்க போகுது. எதுவும் கார்த்திக் சார் வேறு உள்ளே வராருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், கெஸ்ட் அப்பியரன்ஸ். அப்புறம் பார்ட் 4 வந்து அவர் கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.